மச்சுக்கடி தேனிலவு காதலன் இஷ்டப்படி Radio Tamil FM. சந்தோஷமும் உற்சாகமாய் தொடர்ந்து முடிந்து கொண்டிருக்கிறோம் பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட நேர் சொந்தங்கள் எங்களோடு வந்து என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் நிகழ்ச்சியில் நல்ல பாடல்கள் வருகின்றது. எங்களுக்காக மல்லிகைப்பூ என்ற பாடலை தாருங்கள் அப்படின்னு சொல்லி குமரேசன் வந்து எடுத்து கொண்டு கேட்டிருக்கிறார். ஆனா கதையும் நல்லாக இருந்தது என்று சொல்லியிருக்கிறார். ராம் எடுத்து கொண்டு சொல்லியிருக்கிறேன். நிகழ்ச்சியோட சந்தோஷமாக தொடர்ந்தும் நீங்கள் என்னோடு இணைந்து கொள்ளுங்கள். www.radiothamil.com என்ற இணைய முகவரியூடாக. மல்லிகை பூவழகில் பாடும் இளம் பறவைகளே நானும் உனை தேடி வந்தேன் பூங்குயிலே பூங்குயிலே ஆசை மணி ஓசையிலே பூக்கும் நிலா கனவுகளே உன்னிடத்தில் பேச வந்தேன் பாறையிலே பாறையிலே மல்லிகை தேவி பாதையாவும் திருக்கோயிலாக மாறும் பார்வையேற்றும் தீபம் உந்தன் வார்த்தை வேதமாகும் கண்கள் எழுதும் நாளும் புது காதல் ஓவியம் கொஞ்சம் மணிச்சந்தம் அது உந்தன் மொழியே உந்தன் மனச்சிற்பம் எனக் கொண்டேன் உனையே தவித்திடும் தனிமையில் குளித்திடும் மழையிலே ஆசை மணி ஓசையிலே பூக்கும் நிலா கனவுகளே உன்னிடத்தில் பேச வந்தேன் பாறையிலே பாறையிலே மல்லிகை உந்தன் அழகை பேசும் தென்றல் பூவின் வாசம் வீசும் மூங்கில் தோளில் சாயும் தென்றல் ராகமாகி வாழும் கலையும் பூந்தல் கோலம் சொல்லும் மோக பூங்கதை ஆசை சிறகை தேடும் ஒரு காதல் தேவதை சொந்தம் இது சொர்க்கம் என வந்தது அருகே சிந்தும் மகரந்தம் இனி எந்தன் வழியே நனைந்திடும் தளிர்களை அணைத்திடும் புது ஒளியே ஆசை மணி ஓசை
நிகழ்ச்சியின் முதல் பாடல் கேட்டீர்கள். மனதியாளத்தின் முதலாவது பாடலை நாங்கள் கேட்டு ரசித்து வந்திருக்கின்றோம். சந்தோஷமாக பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியோடு இப்பொழுது இரண்டாவது லைவ் வீடியோவும் ஆரம்பித்திருக்கிறது. இந்த இரண்டாவது லைவ் வீடியோடாகவும் நீங்கள் என்னோடு சந்தோஷமாக இணைந்து கொள்ளலாம். அதே நேரத்தில் அண்ணா நீங்கள் ரொம்பவே சிரிக்கிறீர்கள், என்னுடைய பாடலை தரவில்லை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கோபக்காரராக இருப்பார் போல் இருக்கின்றது. என்ன சொல்லியிருக்கான்னு சொன்னா, நான் கவலையில் இருக்கின்றேன், நீங்கள் சிரித்து சந்தோஷமாக இருப்பது உங்களுடைய இஷ்டம், ஆனால் என்னுடைய பாடலை தாருங்கள், இல்லாவிடில் இன்னொரு பொன்மாலை பொழுது நிகழ்ச்சிக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கான். அடடா, இப்படியும் ஒரு கோபக்காரர் இருக்கின்றார். என்ன சொல்லியிருந்தான்னு சொன்னால், அவர் கேட்டிருக்கின்ற பாடல், அதாவது அவர் சோகத்தில் இருப்பது அவருடைய பாடலே தெரிகிறது. ஒரு மூடன் கதை சொன்னான் பாடல் தான் அரங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். வாட்ஸ்அப் வாயிலாகவும் சொல்லியிருந்தார், கடந்த லைவ் வீடியோனூடாகவும் பதிவிட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஓகே, ஏராளமான சொந்தங்கள் அந்த நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுவதால் அடுத்தடுத்து என்னால் அதை கண்டுபிடிக்க முடியாமல் விட்டது. சகோதரா, நீங்கள் கொஞ்சம் கோபத்தை தணித்து உங்களுடைய பாடலை ஒலிக்க விடுகின்றேன், சந்தோஷமாக இருப்பீர்கள் நினைக்கிறேன். ரொம்பவே கோபக்காரர்கள் கூட வந்து இணைந்து கொண்டிருக்கிறார்கள் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சி கேட்கலாம். அந்த பாடல் இசைஞானி இளையராஜனுடைய இசையில் வருகிறது, கேட்போம். கதை சொன்னால் என் கதை அதுதான், இது காதல் தெய்வீகம். அடப்போடா ஒரு மூடன், கதை சொன்னால் என் கதை அதுதான். இருக்கின்ற பல சமாதிகள் காதலிலே தோல்வியுற்றவைதான் போலிருக்கிறது. பெண்ணை படைக்காதே பிரம்மனே, பாவம் ஆண்களே, பரிதாபம் நாங்களே. பெண்ணை படைக்காதே பிரம்மனே, பாவம் ஆண்களே, பரிதாபம் நாங்களே. ஆலகாலமா விழியா சொல்லடா, காதல் காவியம் வேஷமே. ஒரு மூடன் கதை சொன்னால் என் கதை அதுதான். உன்னை நினைக்க விரும்புகிறேன், நீ விடவில்லை. உன்னை மறக்க விரும்புகிறேன், அதுவும் முடியவில்லை. கல்லை உடைத்தாலும் நீர் வரும் பாலைவனங்களோ அழகான பெண்களே. கல்லை உடைத்தாலும் நீர் வரும் பாலைவனங்களோ அழகான பெண்களே. எந்த மடையனோ சொன்னான் சொர்க்கமா,
கதை சொன்னால் என் கதை அதுதான். இது காதல் தெய்வீகம். அடப்போடா ஒரு மூடன் கதை சொன்னால் என் கதை அதுதான். You are listening Radio Tamil FM. சந்தோஷமாக நாங்கள் பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நேரம் சரியாக 4:16. மலேசியா வாசுதேவனுடைய குரலில் பாடல் ஒலித்தோய்ந்திருக்கின்றது. கவிஞர்களுக்கு கிறுக்கு பிடித்து விட்டால் ஏதோ எல்லாம் வசனங்களை எல்லாம் போட்டு பாடல்களை நிரப்பி தள்ளிவிடுவார்கள். அப்படியாக இருந்தது பாடல் வருகின்ற விதம். நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்து கொண்டிருக்கிறோம். ஒரு சில நேர சொந்தங்கள் நல்ல கோபம் பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், ஒரு சில நேரங்கள் ரொம்பவே கோபப்படுகின்றார்கள். இன்னும் தெரியவில்லை நிகழ்ச்சியோடு, அதையும் என்னுடைய நிகழ்ச்சியோடு தானோ அல்லது ரெடி தமிழருடைய என்ன நிகழ்ச்சியோடுமோ என்று தெரியவில்லை. சின்ன கோபம் உண்டு படுகின்றார்கள். தங்களுடைய பாடல்கள் வரவில்லை என்று சொல்லி முட்டி மோதுகின்றார்கள். என்னோடு நிகழ்ச்சிக்குரிய பாடல்களும் வரும், உங்களுடைய பாடல் வரும். நிகழ்ச்சியோடு அமைதியாக தொடர்ச்சியாக சந்தோஷமாக என்னோடு இணைந்து கொள்வோம். என்னோடு சந்தோஷமாக இணைந்து கொண்டால் சந்தோஷமாக நிறைய பாடல்களை நான் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறேன். சூப்பரான பாடல்கள் கூட வரும் உங்களுடைய விருப்பத்தில். அடுத்ததாக முகமது கியாஸ் அவர்கள் கேட்ட பாடல் கூட தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். நிகழ்ச்சியில் உற்சாகமாக நீங்கள் என்னோடு இணைந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியின் போது சந்தோஷமாக உங்களுடைய கருத்துக்கள் வந்தால் எனக்கும் சந்தோஷமாக இருக்கும். சில கோபம் பிடித்துதான் இருக்கின்றது. அவர் சொன்ன ஒரு விடயம் பிடித்திருந்தது. இன்னொரு பொன்மாலை பொழுதில் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்வதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். என்ன சொன்னா, பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியோடு அவ்வளவு தூரம் அவர் நன்றாக ஒன்றிணைந்திருக்கிறார் என்பது தெரிகின்றது. நிகழ்ச்சியோடு ஏனைய சொந்தங்களும் வருகின்றார்கள். சந்தோஷமாக இணைந்திருக்கலாம். அடுத்ததாக நிகழ்ச்சியில் ஹியாஸ் அவர்கள் விரும்பி கேட்ட பாடலை கேட்டு ரசிப்போம் எல்லோருமாக. காதல் போக்கும் என் காதல் ஒன்றே மிக உயர்ந்ததடி, அதை வானம் அண்ணாந்து பார்க்கும். மெல்லினமே மெல்லினமே நெஞ்சில் மெல்லிய காதல் போக்கும் என் காதல் ஒன்றே மிக உயர்ந்ததடி, அதை வானம் அண்ணாந்து பார்க்கும். நான் தூர தெரியும் வானம் மீது பட்டாவில் இழுத்தாய் என் 25 வயதை ஒரு நொடிக்குள் எப்படி அடைத்தாய். மெல்லினமே மெல்லினமே நெஞ்சில் மெல்லிய காதல் போக்கும் என் காதல் ஒன்றே மிக உயர்ந்ததடி, அதை வானம் அண்ணாந்து பார்க்கும். சாயவில்லை ஒரு பட்டாம் பூச்சி மோத அது பட்டென்று சாய்ந்ததடி. எந்த காதல் சொல்ல என் இதயம் கையில் வைத்தேன், நீ தாண்டி போன போது அது தரையில் விழுந்ததடி. மண்ணிலே செம்மண்ணிலே என் இதயம் துள்ளுதடி, ஒவ்வொரு துடிப்பிலும் உன் பேர் சொல்லுதடி. கனவு பூவே வருக உன் கையால் இதயம் தொடுக, எந்த இதயம் கொண்டு நீ உந்தன் இதயம் தருக. மெல்லினமே மெல்லினமே நெஞ்சில் மெல்லிய காதல் போக்கும் என் காதல் ஒன்றே மிக உயர்ந்ததடி, அதை வானம் அண்ணாந்து பார்க்கும்.
லட்சியம் இல்லை. மண்ணை சேர்ந்த பின்னே அதன் சேவை தொடங்குமடி. உன்னை காணும் முன்னே என் உலகம் தொடங்கவில்லை. உன்னை கண்ட பின்னே என் உலகம் இயங்குதடி. வானத்தில் ஏறியே மின்னல் பிடிக்கிறவன் பூக்களை பறிக்கவும் கைகள் நடுங்குகிறேன். பகவான் பேசுவதில்லை, அடபக்தியும் குறைவதும் இல்லை. காதலி பேசவும் இல்லை, என் காதல் குறைவதும் இல்லை. மெல்லினமே மெல்லினமே நெஞ்சில் மெல்லிய காதல் பூக்கும். என் காதல் ஒன்றே மிக உயர்ந்ததடி, அதை வானம் அண்ணாந்து பார்க்கும். நான் தூர தெரியும் வானம், நீ துப்பட்டாவில் இழுத்தாய். என் 25 வயதை ஒரு நொடிக்குள் எப்படி அடைத்தாய்? காதல் பாடல். மனத்தியாலத்தின் காதல் பாடல் நாங்கள் கேட்டு ரசித்து வந்திருக்கிறோம். ஹாரிஸ் ராகவேந்திரா அவருடைய குரல் ஒளித்தோய்ந்தது. நிகழ்ச்சிகளோடு ஏராளமான சொந்தங்கள் எங்களுக்கு இன்பாக்ஸ் செய்திருக்கிறார்கள். அதை நாங்கள் இணைத்துக் கொண்டு பயணிக்க போகிறோம். செந்தூரன் செந்து வந்திருக்கிறார். ஹாய் அண்ணா, அனைத்து சொந்தங்களுக்கும் உங்களுக்கும் கார்கை திருநாள் நல்வாழ்த்துக்கள். எனக்கு சாமுண்டி படத்திலிருந்து முத்துநகை முழுநிலவி பாடல் தாருங்கள் அண்ணா அப்படின்னு நிகழ்ச்சியோடு தொடர்ந்து இருந்தீர்கள். செந்தூரன் செந்து எனக்கு வந்த ஷஹானா பானு வந்திருக்கிறார். மாலை வணக்கம் சொல்லியிருக்கிறார். இப்படி ஏராளமான சொந்தங்களுக்கு வந்து நிகழ்ச்சியில் ராக்கெட் வேகத்தில் வந்து தங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு இன்பாக்ஸ் செய்து கொண்டு இருக்கிறார்கள். நிகழ்ச்சியில் அந்த கொண்டாட்டங்கள் பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கின்றோம். வீட்டில் இருப்பதும் இந்த லாக்டவுன் காலத்தில் ஒரு கொண்டாட்டம் ஒரு சில பேருக்கு. ஆனால் இந்த கோவிட் காலத்தில் நடக்கின்ற கொண்டாட்டங்களில் கை நினைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. வடிவேலு சொல்வது போல், அடடா எதிரியின் வீட்டில் கை நினைச்சிட்டனே அப்படின்னு சொல்லி ஒரு படத்தில் சொல்வது போல், இப்பொழுது எதிரி இல்லாமல் நல்ல சொந்தமான உறவுகளுடைய வீட்டிலே கை நினைப்பதற்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கின்றது. ஏன்னு சொன்னால் இந்த கோவிட் அங்கும் இருக்குமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கிறது. இப்பொழுது சாப்பாடுகள் மூலமாகவும் இந்த கோவிட் அழகுக்காக பாய்கிறதாம் அப்படின்னு சொல்லி கருத்துக்கள் வருவதனால் இந்த சாப்பாடுகளை வீட்டில் தான் அநேகமானவர்கள் சாப்பிடுவதை விரும்புகிறார்கள். இப்படியான மண்டபங்களிலோ அல்லது பொது இடங்களிலோ இந்த கொண்டாட்டங்களில் சாப்பிடுவதை இப்பொழுது குறைத்துக் கொள்வார்கள். இது ஒரு பெரிய ஒரு சங்கடமான நிலைமையை இந்த கொண்டாட்டங்களை ஏற்படுத்துபவர்களுக்கு தந்தாலும் இருந்தும் கொண்டாட்டங்களை நடத்த வேண்டிய தேவை எல்லோருக்குமே இருக்கிறது. அது பற்றி பேசலாம். ஏன் கொண்டாட்டங்கள் நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி பேச போகிறேன் அடுத்ததாக நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல்கள் வரும். செல்லமாக கோபியுங்கள், எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கின்றது. அதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். நிகழ்ச்சியோடு நேரம் சரியாக 4:24. அடையாது விழிவாசல் அடையாது கஞ்சிரா தட்ட கொஞ்சிரா மாயா மச்சிங்க மச்சம் பக்கம் வந்தாரா மாயங்கள் காட்டி மோசம் செய்யும் மாவீர
தினமும் தினமும் வரலாமா தவணை முறையில் தரலாமா சொல்லடி சோன் பப்படி செயலில் இறங்கு சீக்கிரமா நீரும் நேசம் பார்க்கணுமா என்னிட என்னை தின்னிட மாயா மச்சிந்திர மச்சம் பக்க வந்தாரா காயங்கள் காட்டி மோசம் செய்யும் மாவீர பெண்ணே என் பேச்செங்கே நான் வாங்கும் மூச்செங்கே புரியாமல் தவிக்கின்றேன் மானே காதலுக்கு கேள்வி கேட்டு வாழாதைய காமனுக்கு காமகங்கள் ஆகாதைய கனலில் பனியாய் கரைவோமா கரைந்தே கவிதை வரைவோமா சுத்தியே கண்ணு குட்டியே உனையும் எனையும் புனைவோமா உலகப் படமாய் தருவோமா அச்சுமா செல்லம் புச்சுமா மாயா மச்சிந்திர மச்சம் பக்க வந்தாரா மாயங்கள் காட்டி மோசம் செய்யும் மாவீரா உங்கள் ரேடியோ தமிழா FM-இல் உலகின் பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களோடு உங்கள் மனதுக்கு பிடித்த பாடல்களோடு தேசங்களை தாண்டி உங்கள் இல்லங்கள் தோறும் வீசும் தேச காற்று வார நாட்களில் ஐரோப்பிய நேரம் மாலை 6 மணி முதல் 9 மணி வரை தேச காற்று. இவங்களை நம்பி நின்றுதான் நிகழ்ச்சியை நடத்தி சொல்வதோ கொஞ்சம் யோசிக்க வைக்கின்றது. ஏன்னு சொன்னால் பாடல் அருமை இல்லை, என்னுடைய பாடல் தந்தால் தான் வருகின்ற பாடல்கள் எல்லாம் அருமை என்று சொல்வேன் அப்படின்னு சொல்லி இதை எப்படி சொல்வது என்றே தெரியவில்லை. தங்களுடைய பாடல் தந்தா தான் அருமை என்று சொல்வேன், இல்லாவிடில் அருமை என்று சொல்ல மாட்டேன் அப்படின்னு எல்லாம் சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தார்கள். இதை நினைக்கும் போது எனக்கு சிரிப்பாக இருக்கின்றது. சரி, நிகழ்ச்சியில் சந்தோஷமா உங்களுடைய பாடல் வரும். தொடர்ச்சியாக என்னோடு உற்சாகமாக இணைந்து கொள்ளுங்கள். இந்த கோவிட் கால கொண்டாட்டங்கள் பற்றி தான் பேசுகின்றோம். கொண்டாட்டங்கள் நடத்தி செல்ல வேண்டிய தேவை எல்லோருக்கும் இருக்கின்றது. இந்த ஒரு சில கமெண்ட்ஸ் காரணமாக இந்த சப்ஜெக்டை விட்டு நகர வேண்டிய தேவையாகவும் இருக்கிறது. இனி விருப்ப பாடல்களே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு இதை ஏற்பாடு செய்தால் நிகழ்ச்சியை அப்படியே சுவாரஸ்யமாக கொண்டு செல்லலாம் நினைக்கிறேன். சரி, நிகழ்ச்சியில் நேர் சொந்தம் விரும்பி கேட்ட பாடல், இந்த பாடல் கொடுத்தால் தான் அவர் எல்லா பாடல்களுக்கும் நிகழ்ச்சி அருமை, அப்படி எல்லாம் எல்லா பாடல்களும் அருமை என்று சொல்வார்கள். அது என்ன பாடல் என்று கேட்போம். அந்த பாடலை மலரே மௌனமா மௌனமே வேதமா மலர்கள் பேசுமா பேசினால் ஓயுமா அன்பே மலரே மௌனமா
மனம் கொண்டு தேகம் வாழ்ந்து வந்ததோ ஏது ஜீவன் என்னை பார்த்த போது வந்ததோ ஏதோ சுகம் உள்ளூருதே ஏனோ மனம் தள்ளாடுதே ஏதோ சுகம் உள்ளூருதே ஏனோ மனம் தள்ளாடுதே விரல்கள் தொடவா விருந்தை பெறவா மார்போடு கண்கள் மூடவா மலரே மனமா மலர்கள் பேசுமா கனவு கண்டு எந்தன் கண்கள் மூடிக் கிடந்தேன். காற்றைப் போல வந்து கண்கள் மெல்லத் திறந்தே காற்றே என்னை கிள்ளாதிரு. பூவே என்னை தள்ளாதிரு காற்றே என்னை கிள்ளாதிரு. பூவே என்னை தள்ளாதிரு உறவே உறவே உயிரின் உயிரே புது வாழ்க்கை தந்த வள்ளலே. மலரே மௌனமா மௌனமே வேதம்மா மலர்கள் பேசுமா பேசினால் ஓயுமா அன்பே. மலரே மௌனமா மௌனமே வேதம்மா www.radiotamila.com இந்த பாடல் தான் அருமை என்று சொல்வேன் அப்படி என்று சொல்லியிருந்தார். இனி வருகின்ற எல்லா பாடல்களையும் அருமை என்று சொல்வேன், இந்த பாடல் தந்தாதான் அப்படின்னு சொல்லியிருந்தார். எங்களோட சசானா பானு வந்து எடுத்து கொண்டு சொல்லியிருக்கிறார். இப்படி சொல்லியிருக்கிறார், நன்றி பாடல் தந்ததுக்கு எப்படி ஒரு என்னுடைய யுத்தி அப்படி என்று கேட்டிருக்கிறார். ஓகே. அதேபோல் செந்தூரன் சிந்தா வந்து கேட்டிருந்தார் ஒரு பாடல் முத்துநகையை முழு நிலவே. அந்த பாடல் தான் அடுத்ததாக பிளேலிஸ்டில் வருவதற்கு தயாராக இருக்கிறது. செந்தூரன் செந்து நீங்கள் எங்கு இருந்தாலும் அந்த பாடலை விரும்பி கேட்கலாம். அவர் நிறைய தடவைகள் அந்த பாடலை கேட்டிருந்தார். ஒரு சில நேசர்கள் தொடர்ச்சியாக விடாமுயற்சியாக என்னோடு இருந்து கொண்டு அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள் தங்களுடைய கமெண்ட்ஸை. இணையத்தில் அந்த கோவிட் காலமாக இருந்தாலும் ஒரு சில கொண்டாட்டங்களை நடத்தி செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதன் காரணம் என்ன என்று சொன்னால், உண்மையில் ஒரு சில கொண்டாட்டங்களை அந்த காலத்தில் செய்ததற்கு காரணம் என்று சொன்னால் அதற்கு பிறகு இன்னொரு கொண்டாட்டம் நடக்க வேண்டும் என்பதற்காக. உதாரணமாக இந்த பூப்புனித நீராட்டு விழா அப்படின்னு சொல்லப்படுகின்ற சடங்கு, அதாவது பெண் பிள்ளைகள் வயதுக்கு வந்த ஒரு பிறகு ஒரு சடங்கு ஒன்று செய்வார்கள். அது செய்வதற்கான காரணம் என்று சொன்னால் அடுத்த ஒரு சடங்கு நடக்க வேண்டும் என்பதை காகத்தான் இந்த சடங்கு செய்யப்படுகின்றது. அதாவது இந்த சடங்கு செய்தால் தான் திருமண சடங்குக்கு தேடி வருவார்கள் அப்படின்னு சொல்லித்தான் இந்த பூப்புனித நீராட்டு விழாவை செய்வார்கள். இந்த கோவிட் காலம் அப்படி என்று எல்லாம் சொல்லிவிட்டு கோவிட் நடத்துகிறது ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பூப்புனித நீராட்டு விழாக்களை நடத்தாமல் விட்டு செல்லாதீர்கள். அப்படி ஒரு குறிப்பிட்ட நபர்களோடு நடத்தினாலும் உங்களுடைய உறவுக்காரர்களுக்கு எல்லாம் தொலைபேசியில் அழைத்து சொல்லுங்கள், அதாவது என்னுடைய மகளுக்கு இந்த நாள் பூப்புனித நீராட்டு விழா வைத்திருக்கிறது, நீங்கள் வர முடியாவிட்டாலும் இன்னொரு நாள் வந்து வாழ்த்தி செல்லுங்கள். அந்த நாட்களில் சுகாதார முறைப்படி நாங்கள் சில வேலைகளை செய்ய வேண்டி இருக்கின்றது, அதன் காரணமாக நீங்கள் இன்னொரு நாள் வந்து வாழ்த்தி செல்லுங்கள் என்று சொல்லி அவருடைய பூப்புனித நீராட்டு விழாக்களை நடத்தி செல்வதோடு மாத்திரமல்லாது பிற நபர்களுக்கும் அதை தெரியப்படுத்துங்கள். இன்னொரு நாளுக்கு வந்து அவர்களை வாழ்த்த வேண்டும் என்று சொல்லி இன்னொரு விடயம் என்று சொன்னால் இதன் மூலமாக இன்னொரு விடயம் நடக்கும் என்று சொன்னால், நீங்கள் ஏற்கனவே பல இடங்களுக்கு சென்று இந்தியாவில் சொல்லிக் கொள்வார்கள் மொய் அப்படி என்று சொல்லிக் கொள்வார்கள், இலங்கையில் காசு கொடுத்தது என்று சொல்வார்கள்.
அப்படியே அந்த கொடுத்த காசுகள் உங்களுக்கு மீள வருவதற்கும் இது ஒரு காரணமாக இருக்கும். அதாவது நீங்கள் சொல்லும் போது தொலைபேசியினூடாக சொல்லுங்கள் சொல்ல இன்னொரு நாளில் வந்து வாழ்த்துங்கள் அப்படின்னு சொன்னால் அந்த வார்த்தையிலே 3-4 அர்த்தங்கள் அடங்கி செல்லும். ஏற்கனவே உங்களுக்கு தந்த கடன் இருக்கின்றது, அதையும் கொண்டு செலுத்துங்கள் என்பது. அதே நேரத்தில் என்னுடைய மகள் பெரிதாக விட்டால் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு ஒரு செல்லமாக சொல்வது, இப்படி நிறைய விடயங்கள் அந்த ஒரு வசனத்தில் அடங்கி செல்லும். தொடர்ச்சியாக சந்தோஷமாக என்னோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஆர்டி ரணாவோடு. நகையே முழு நிலவே குத்து விளக்கே கொடி மலரே இன்னும் பல பிறவிகள் நம்முடைய உறவுகள் வாழும் தொடர்கதைதான் உந்தன் நேசம் வளர்ப்பிறைதான். இந்த காதல் பொல்லாதது ஒரு காவல் இல்லாதது ஊதக்காத்தில் வஞ்சி மாது ஒத்தையிலே வாடும் போது போர்வை போல பொத்தி அணைப்பே. நீதானே மானி என் இளஞ்சோடி உனை நீங்காது என்றும் என் உயிர் நாடி. முத்து நகையே முழு நிலவே குத்து விளக்கே கொடி மலரே பெண்ணானதா கெண்ட மீனு கண்ணானதா பூமுடிச்சு பொட்டு வச்சு புன்னகையில் தேன் தெளிச்சு பக்கம் ஒரு சொர்க்கம் வருதா. பூவாட விடுவேனா ஒரு அச்சாரம் வைக்காம இருப்பேனா.
மச்சான் நீ துணை வரத்தான் முத்து நகை முழு நிலவே குத்து விளக்கே கொடி மலரே கண்ணிரண்டு காயங்கிட கன்னி மயில் உறங்கிட நான் தான் பாட்டிருப்பேன் உன்னை தாய் போல் காத்திருப்பேன் முத்து நகை முழு நிலவே குத்து விளக்கே கொடி மலரே. ரேடியோ தமிழா FM. அடேங்கப்பா எவ்வளவு பேர் நான் சொன்ன விடயத்துக்கு நிறைய ஸ்டிக்கர் கமெண்ட்ஸ் அடித்து தள்ளி இருக்கிறார்கள். உதாரணமா சொல்ல வேண்டும் சொன்னா, ஆனா நீங்கள் சொன்ன கருத்து ரொம்பவே சூப்பர் அப்படின்னு சொல்லி நிறைய நேரம் சொன்னாங்க ஸ்டிக்கர் கமெண்ட்ஸ் தந்தவண்ணமே இருக்கிறார்கள். அதே ஒரு சில பேர் ஐ லவ் யூ அப்படின்னு எல்லாம் சொல்லி சரி, சந்தோஷம் உற்சாகம் தந்து கொண்டிருக்கிறார் இணைய முதல்வன். உங்களுக்கு சந்தோஷத்தை தந்து கொண்டிருக்கின்றது ரேடியோ தமிழ் வாழ்வு என்னும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கின்றது. நிகழ்ச்சியில் அதாவது கொண்டாட்டங்கள் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த கோவிட் காலத்திலும் ஒரு சில கொண்டாட்டங்களை நடத்த வேண்டிய தேவை இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வருடாவரிடம் நடைபெறுகின்ற கொண்டாட்டங்களை நீங்கள் எல்லாம் அதாவது கொஞ்சம் குறைக்கலாம். எப்பாவது ஒருவருடைய வாழ்வில் ஒரு தடவை வருகின்ற கொண்டாட்டங்கள் இருக்கிறது. அப்படியான கொண்டாட்டங்கள் உங்களுக்கு தெரியும். ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில் 2 கொண்டாட்டங்கள் அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. ஏன் மூன்றாவதாகவும் சொல்லலாம். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் சொன்னால், ஒரு பெண்ணுடைய பூப்புனித நீராட்டு விழா, இதில் வளைகாப்பு, திருமணம், இந்த மூன்றும் பெண்ணுடைய வாழ்க்கையில் அதாவது ஒரு தடவை தான் வரும். அதுவும் சொல்ல வேண்டும் சொன்னால் வளைகாப்பு 2-3 தடவைகள் வரலாம். அது 2வது குழந்தை 3வது குழந்தை பெறும்போது வரலாம். ஆனால் இந்த திருமணம் பூப்புனித நீராட்டு விழா ஒரு பெண்ணுக்கு பிரத்யேகமானது. அதே போல் ஒரு ஆணுக்கு உண்மையில் அவருடைய திருமண வாழ்க்கை மிகவும் மறக்க முடியாத ஒரு வாழ்க்கை. இந்த இப்படியான முக்கியமான விழாக்களை இந்த கோவிட் இருந்தாலும் அதை அந்த காலத்தில் செய்து விடுங்கள். அந்த காலத்தில் செய்யும் போதும் கூட நீங்கள் சொல்ல வேண்டும் சொன்னால், இந்த சுகாதார விதிமுறைகள் அது மட்டுமல்ல, இது சொல்லப்படுகின்ற விடயங்களை கவனத்தில் எடுத்து செய்யுங்கள். மற்றவர்களுக்கு உங்களால் துன்பம் பெறாதபடி. அதே சொல்ல வேண்டும் சொன்னால், அவர்களுடைய தாழ்வு மனப்பான்மைகள் ஏற்படாமல் செய்யுங்கள். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் சொன்னால், ஒரு குடும்பத்தில் அக்காவும் இருப்பார், தங்கையும் இருப்பார். அக்காவுக்கு சிறப்பாக செய்து தங்கைக்கு இந்த கோவிட் காலத்தில் செய்யும் போது கொஞ்சம் குறைச்சலாக செய்து விடாதீர்கள். அதுவே உங்களுடைய பிள்ளைக்கு உங்கள் மேல ஒரு சின்ன ஒரு கோபத்தை ஏற்படுத்தும். எவ்வாறு அப்படி கோவிட் காலத்திலும் அப்படி சிறப்பாக செய்யலாம் அப்படின்ற ஒரு சில ஐடியாக்கள் கொடுக்கலாம் நினைக்கிறேன். நிகழ்ச்சியோட தொடர்ந்து முடிக்கிறீர்கள். என்னை கொள்ளையிட்டு போகும் அழகே வா, என்னை கொன்றுவிட்டு போகும் மலரே வா, வாழ்க்கையின் உயிரே வா 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 ஜீவா ஜீவா. என்னை கொள்ளையிட்டு போகும் அழகே வா, என்னை கொன்றுவிட்டு போகும் மலரே வா, வாழ்க்கையின் உயிரே வா 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 ஜீவா ஜீவா. பூக்களையே ஆயுதமாய் கொண்டவன் நீதானே, பூவெறிந்து என்னுயிரை கொன்றவன் நீதானே, என் உயிருக்குள் சுரக்கின்ற ஊற்றே வா, பெண் ரகசியம் அறிகின்ற காற்றே வா, தேவைகள் தீர்க்கிற தேவா தேவா. ஒரு பூவுக்குள் வசிக்கிற நிலவே வா, என் போர்வைக்குள் அடிக்கிற வெயிலே வா, உருக்கும் நகை பூக்கும் பூவே வா ஜீவா ஜீவா.
அது காற்று இல்லாத நரகம். காற்று இல்லாத இடமும் நடக்காதல் தெரியாமல் நுழையும். கண்ணில் மணியாகி உன்னில் உயிராகி காதல் யோகம் கொண்டாட வேண்டும். சந்திர மண்டலம் எல்லாம் நாம் தாவி விளையாட வேண்டும். 9 கிரகம் தாண்டி நாம் ஓடி விளையாட வேண்டும். வானம் முடியும் முடியாத காதல் பயணம். என்னை கொள்ளையிட்டு போகும் அழகே வா, என்னை கொன்று விட்டு போகும் மலரே வா, வாழ்க்கையின் உயிரே வா 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 ஜீவா ஜீவா. என் உயிருக்குள் சுரக்கின்ற ஊற்றே வா, பெண் ரகசியம் அறிகின்ற காற்றே வா, தேவைகள் தீர்க்கிற தேவா தேவா. அஞ்சாதே ஜீவா நெஞ்சோடு வா வா ஆனந்த பூவே அன்பே வா அஞ்சாதே ஜீவா நெஞ்சோடு வா வா ஆனந்த பூவே அன்பே வா. காதல் தப்பென்று சொல்ல அது கெட்ட சொல்லொன்றும் அல்ல. காதல் தப்பென்று சொல்ல அது கெட்ட சொல்லொன்றும் அல்ல. இரவு நேரத்து போரில் நீ என்னை எப்போது வெல்ல. பெண்மை தோற்றாலும் ஆண்மை தோற்றாலும் முடிவில் இருவரும் ஒன்றாக வேண்டும். ஒவ்வொரு காலையின் போதும் உன் மார்பில் நான் தூங்க வேண்டும். காலங்கள் முடிகின்ற போதும் உன்னை நெஞ்சில் நான் தாங்க வேண்டும். மீண்டும் மீண்டும் நாம் காதல் ஜென்மம் என்னை காணலாம். கொள்ளையிட்டு போகும் அழகே வா, என்னை கொன்று விட்டு போகும் மலரே வா, வாழ்க்கையின் உயிரே வா 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 ஜீவா ஜீவா. என் உயிருக்குள் சுரக்கின்ற ஊற்றே வா, பெண் ரகசியம் அறிகின்ற காற்றே வா, தேவைகள் தீர்க்கிற தேவா தேவா தேவா. என்னை கொள்ளையிட்டு போகும் அழகே வா, என்னை கொன்று விட்டு போகும் மலரே வா, வாழ்க்கையின் உயிரே வா 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 ஜீவா ஜீவா. www.radiotamila.com radiotamila.com radiotamila.com. வீகன் ரேடியோ தமிழாவின் மாலை நேர குதூகல நிகழ்ச்சியோடு நீங்களும் நாங்களுமா இணைந்து கொண்டிருக்கிறோம். பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஆப்டிரனாவோடு. நிகழ்ச்சியில் நேரம் சரியாக 4:52 நிமிடம். நிகழ்ச்சியில் எங்களோடு பல நேர் சொந்தங்கள் வந்து இணைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள போகிறேன். யார் யார் வந்திருக்கிறார்கள்? கலா வந்திருக்கிறார். இனிய பொன்மாலை பொழுதின் மலையுடன் கலந்த மகிழ்ச்சியான அருமையான பாடல்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார். டீனா பாபு வந்திருக்கிறார். நிறைய ஸ்டிக்கர் கமெண்ட்ஸ் வந்திருக்கிறார். பாலு டாக்கெட் வந்திருக்கிறார். ஸ்டிக்கர் கமெண்ட்ஸ் அடித்து நொறுக்கிறார். அதே வந்திருக்கிறார். ரமேஷ் வந்திருக்கிறார். குட் வைப்ஸ் அப்படின்னு சொல்றார். லவ் யூ லவ் யூ லவ் யூ ஐ லைக் டு மிஸ் அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டிக்கர் கமெண்ட்ஸ்கள் எங்களுக்கு தந்திருக்கிறார். அதே நேரத்தில் எங்களோடு சுதன் வந்து இருந்து கொண்டிருக்கிறார். அருமையான பாடல் சொல்லி இருக்கிறார். காந்தன் வந்து இருந்து கொண்டு இப்படி ஏராளமான சொந்தங்கள் எங்களோடு வந்து இணைந்து கொண்டு பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பயந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது நான் சொல்லியிருந்தேன் என்ன சொன்னால், ஒரு சில கொண்டாட்டங்களை தவிர்க்கவே வேண்டாம். என்னதான் பிரச்சனை இருந்தாலும் அந்த கொண்டாட்டங்களை செய்யுங்கள். அதனை சொல்ல வேண்டும் சொன்னால், குடும்பத்தில் அதாவது சகோதரிகள் 2 பேர் இருந்தால் அக்காக்கு செய்தது போல அடுத்த கொண்டாட்டத்தையும் இந்த கோவிட் காலமாக இருந்தாலும் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒரு சில பேர் நீங்கள் யோசிக்கலாம், அதாவது கோவிட் காலத்தில் அக்காக்கு சிறப்பாக செய்திருந்தோம், ஆனால் இப்பொழுது கோவிட் இருக்கிற காலத்தில் தங்கைக்கு எப்படி சிறப்பாக செய்வது அப்படி என்றெல்லாம் யோசிக்கலாம். இருந்தாலும் அக்காக்கு கோவிட் இல்லாத காலத்தில் சிறப்பாக எப்படி செய்தீர்களோ அதே மாதிரி தங்கைக்கும் ஓரளவு செய்யலாம். அது எவ்வாறு என்பதை அடுத்த பாடலோடு தான் உங்களோடு தான் பயந்து கொள்ள போகிறேன். அதற்கு முன்னாடி சொல்ல போகுது அப்படி என்று சொன்னால், ஒரு வீட்டில் நடைபெறுகின்ற நிறைய கொண்டாட்டங்களாக இருந்தாலும் ஒரு கொண்டாட்டத்துக்கு கொஞ்சமே அதிகமான பிரேஸ்தரம் எடுக்க வேண்டி இருக்கிறது. அந்த கொண்டாட்டம் தான் எல்லா கொண்டாட்டங்களுமே சிறப்பான கொண்டாட்டமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இருமணங்கள் சேர்வதுதான் திருமணம். இந்த திருமணத்தின் மூலமாக புதிய ஒரு உறவும் உங்களுக்கு கிடைக்கின்றது. அதாவது உங்களுடைய வீட்டுக்கு புதிதான ஒரு உறவு முறை உங்களுக்கு நெருக்கமாகின்றது. அது வேறு இடத்தில் ஆட்களாக இருக்கலாம். தொடர்ந்து சொல்ல வேண்டும் சொன்னால், உங்களுக்கு முகமறியாத ஆட்களாக இருக்கலாம். ஒரு புரோக்கர் மூலமாக உங்களோடு இணைக்கப்படலாம். உங்களுக்கு தெரியாத ஒரு இன்னொரு நாட்டிலும் இருக்கலாம். இப்படியான ஒரு
அழகான ஒரு வெவ்வேறு சமுதாயத்தை, அதாவது ஒரே இனமாக இருந்தாலும் வெவ்வேறு இடங்களில் இருப்பவர்களை இணைக்கின்ற ஒரு பந்தம் தான் இந்த திருமண பந்தம். இந்த திருமண பந்தத்தின் மூலமாக உங்கள் வீட்டில் ஒரு புதிதாக ஒரு உங்களுக்கு தெரியாத ஒரு நபர் வரப்போகின்றார். அந்த நபரை நீங்கள் உங்கள் வீட்டில் இருப்பவர்கள் பாதுகாக்க வேண்டிய தேவை உங்களுக்கு இருக்கின்றது. அதை இந்த பாடல் சிறப்பாகவே காட்டுகின்றது. உதாரணமாக விக்ரமனுடைய திரைப்படங்கள் எல்லாம் சுபைடான திரைப்படங்கள். இப்படியான ஒரு பாடலை விக்ரமனோடு இணைந்து இசை வசந்தம் இசை ராஜ்குமார் தந்திருக்கின்றார். அந்த பாடலை கேட்கலாம் வானத்தை போல திரைப்படத்திலிருந்து. சொந்தம் விட்டு சொந்தம் சேர்ந்தாய் எங்களின் வீட்டில் நீதான் தேரோட்டம். காலம் எல்லாம் வாழும் பந்தம் 1000 ஜென்மம் சேர்ந்தே வாழட்டும். ஒரு கோடி பூத்தூவி ஊர் வாழ்த்த அண்ணன் ஒரு சொட்டு கண்